எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 பிறந்திருக்கு. வர வருஷம் உங்களோட முதலீடுகள் சிறப்பா இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அதே சமயத்துல இந்த வீடியோல இந்திய பங்குச்சந்தை கடந்த வருஷம், அதாவது 2025ல நமக்கு சொல்லி கொடுத்த நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறதான் எடுத்துக்காட்டுகளோட விரிவா நம்ம பார்க்க போறோம். இந்த லெசன்ஸை 2026ல கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது ஒரு சில தவறுகளை நம்மளால திருத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அதனாலதான் இந்த வீடியோல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வருஷம் ஷேர் மார்க்கெட்ல எல்லாருமே கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதான். ஏன்னா கம்பெனியோட ரிசல்ட்ஸை நம்ம பாக்குறோம், கம்பெனி கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பாக்குறோம், அப்புறம் ட்விட்டர்ல பேஸ்புக்ல அந்த ஷேர் வந்து பரபரப்பா பேசப்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து இன்வெஸ்ட் பண்றோம். ஆனா அந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் யாரு, அவங்களோட இன்டெகிரிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி பெருசா நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. ஆனா அந்த கம்பெனியோட ஃபியூச்சரை முடிவு பண்றதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அந்த ப்ரமோட்டரோட இன்டெகிரிட்டி தான். இந்த வருஷம் நான் பார்த்த ரெண்டு பெரிய எக்ஸாம்பிள்ல இது வந்து அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஒன்னு வந்து ஜென்சால் இன்ஜினியரிங். இந்த ஷேர் இந்த ஒரே வருஷத்துல 97% கிட்ட கரெக்டா இருக்கு. அதுக்கான முக்கியமான காரணம் இந்த ஷேர்ல இருந்த கார்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூ தான். இந்த இஷ்யூ பாப்பப் ஆனதுக்கு அப்புறம் செபி வந்து இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மார்க்கெட்லயே அவங்க வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தடையும் வந்து போட்டிருந்தாங்க. இந்த கம்பெனியோட ரெண்டு ப்ரமோட்டர்ஸ் அன்மோல் அண்ட் புனித் ஜகி அப்படிங்கிறவங்க கார்பரேட் ஃபண்ட்ஸா வந்து ரைஸ் பண்ண பணத்தை வந்து அவங்களோட பர்சனல் லக்ஸுரி பர்ச்சேஸ்க்கும் ரியல் எஸ்டேட்க்கும் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருந்தது. இந்த நியூஸ்க்கு அப்புறம் இந்த ஷேர் பயங்கரமா வந்து கரெக்ட் ஆகி 90% அந்த இன்வெஸ்டர்ஸோட வெல்த்தை வந்து அழிச்சிருக்கு. அதே மாதிரிதான் எல்எஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்தது. அந்த கம்பெனிலுமே ஃப்ராடுலன்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து நடக்குது. அது மட்டும் இல்லாம ஸ்டாக் பிரைஸை மேனிபுலேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி செபி வந்து அந்த ப்ரமோட்டர்ஸையும் வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷேர்ல இது நடக்கிறத செபி எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த ஷேர் 28 ரூபாயில இருந்து 220 ரூபாய்க்கு ஒரு பெரிய ரேலி கொடுத்திருந்தது. ஆனா இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ்ல ரெவன்யூவே பெருசா வந்து ரைஸ் ஆகல. பிசினஸ்ல எந்த பெரிய அப்டேட்டும் இல்லாம வெறுமனே ஷேர் பிரைஸ் மட்டும் மேலே ஏறிட்டு இருந்தது. செபி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இதுல ஃப்ராடுலன்ட் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு அப்படின்னு இந்த கம்பெனி ப்ரமோட்டர்ஸையும் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. இது ரெண்டுமே ஸ்மால் கேப் கம்பெனிஸ். ஒரு ஸ்மால் கேப் கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இதுதான். அந்த ப்ரமோட்டர் யாரு, அந்த ப்ரமோட்டரோட இன்டெகிரிட்டி என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை உங்களால சர்ச் பண்ணி படிக்க முடிஞ்சு அவங்களோட பிசினஸ் மாடல் எப்படி இருக்கு, அவங்க யார் கூடலாம் வந்து அக்ரிமெண்ட்ஸ் போட்டு பிசினஸ் பண்றாங்க, கேஷ் ஃப்ளோ வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு தான் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த ஜென்சால் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கம்பெனி வந்து ப்ளூ ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி அந்த இவி வெஹிக்கிள் வந்து வச்சிருந்தாங்க. அது பயங்கர பிரபலமா இருந்தது. ஏர்போர்ட்டுக்கு அந்த கேப் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸா பெங்களூர், சென்னை இங்கெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த கம்பெனில நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ட்விட்டர்ல பயங்கரமா வந்து ஒரு டைம்ல ஃபேமஸா இருந்த ஒரு ஷேர். ஆனா ப்ரமோட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தினால கிட்டத்தட்ட 97% ஷேர் பிரைஸ் அப்படிங்கிறது கிராஷ் ஆயிருக்கு. இந்த வருஷத்துல நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், எந்த கம்பெனியை ஸ்டடி பண்றதுக்கு முன்னாடியும் அந்த கம்பெனியோட பினான்சியல்ஸை பாக்குறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் யாரு, அவங்களோட இன்டெகிரிட்டி என்ன அப்படிங்கறத நாம கண்டிப்பா ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, இந்த வருஷம் இந்தியால ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நியூ ஏஜ் கம்பெனிஸ்க்கு ஒரு மோசமான வருஷம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா பயங்கரமா அந்த கம்பெனிஸ் மேல ஹைப் வந்து இருந்தது. ஆனா அந்த ஹைப்பை அந்த கம்பெனிஸ்னால ஈடுகட்ட முடியல அப்படிங்கிறது தான் இந்த ஷேரோட ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு சொல்லுது. எந்த ஒரு நியூ ஏஜ் கம்பெனியா இருக்கட்டும், இப்ப ஏஐ ரெவல்யூஷன் வந்து நடந்திருக்கு. அடுத்தடுத்த வருஷங்கள்ல ஏஐ ரிலேட்டடா நிறைய கம்பெனிஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த கம்பெனிஸ்லாம் என்னதான் ஹைப்பா வந்து பேசப்பட்டாலும் அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் என்ன, பிசினஸ் மாடல் என்ன அப்படிங்கறத படிச்சுட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது இந்த வருஷத்துல நம்ம கத்துக்க வேண்டிய இன்னொரு பாடம். அதுக்கு உதாரணங்கள் 3 ஷேர்ஸ் வந்து நீங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒன்னு ஓலா எலக்ட்ரிக். இந்த ஷேர் வந்து ஒரு நல்ல ரன்ல வந்து இருந்தது. ஆனா இந்த ஷேரோட
கம்பெனி கொடுக்குற அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இஷ்யூவான விஷயமா இருந்தது. கன்சியூமர்ஸ் எல்லாருமே அந்த குவாலிட்டியில நிறைய பிரச்சனைகளை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்ப இருந்தே இந்த கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த ப்ரமோட்டர் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து பிளட்ஜ் பண்ணி அடுத்தடுத்து கடன் வாங்கினது, அது மட்டும் இல்லாம அவரே வந்து ஷேர்ஸை வந்து சேல் பண்ணுது அப்படின்னு இந்த வருஷம் இந்த கம்பெனிக்கு ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனிஸ்னால ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிற டிவிஎஸ், பஜாஜ் இந்த மாதிரி கம்பெனிஸோட வந்து காம்படிட் பண்ண முடியல. மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50% வந்து இந்த கம்பெனிக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ வெறுமனே ஹைப்பை மட்டும் நம்பி நாம ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. எப்பவுமே அந்த கம்பெனியோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஓலா எலக்ட்ரிக் இந்த வருஷத்துல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கு. அடுத்தது ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ. இந்த ரெண்டு கம்பெனியுமே இப்பவுமே ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் இருக்கு. ஸ்விக்கி ஐபிஓ வந்ததுல இருந்து அதே பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வருஷத்துல 28% வந்து ஸ்விக்கி கரெக்டா இருக்கு. ஜொமேட்டோ வந்து பிளாட்டா இருந்தாலும் இந்த கம்பெனியோட பிஇ அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1000 பிஇக்கு மேல இருக்கு. ஸோ எந்த கம்பெனிக்குமே 1000 பிஇ கொடுக்கறது அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு ரேஷனல் விஷயமா இருக்காது. ஸோ இது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகாத பைஜூஸ் மேல ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருந்தது. அந்த கம்பெனி கிட்டத்தட்ட திவாலே ஆயிடுச்சு. அந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் மேல அமெரிக்கால வந்து கேஸ் நடத்தி அங்கெல்லாம் வந்து இஷ்யூஸ் போற அளவுக்கு அந்த கம்பெனிலையும் ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இதுல இருந்து நமக்கு தெரியுற விஷயம் என்ன அப்படின்னா, வெறுமனே ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற அந்த பூம்குள்ள மாட்டிக்கிட்டு அந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் என்ன, அவங்க எந்த அளவுக்கு அந்த கம்பெனி மாடலை வந்து ப்ராஃபிட்டபிளா நடத்த முடியும் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸை ஸ்டடி பண்ணிட்டு அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட் கிடைச்சா அதையும் படிச்சுட்டு தான் ஒரு கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நாம நிச்சயமா வந்து கத்துக்கணும். அடுத்தது இந்த வருஷம் மார்க்கெட் சொன்ன இன்னொரு முக்கியமான லெசன் அப்படிங்கிறது, மார்க்கெட்ல எப்பவுமே வேல்யூவேஷன் தான் கிங் அப்படிங்கிறது தான். ஏன்னா பெரிய பெரிய எஸ்டாப்ளிஷ்டு குரூப்ல இருந்து வந்த ஐபிஓஸ்ல இருந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு குரூப்ல இருக்கிற கம்பெனிஸ் வரைக்குமே ரிசல்ட்ஸ் நல்லா கொடுத்திருந்தாலும் அந்த ஷேர்ஸ் வந்து இந்த வருஷம் பயங்கரமா கரெக்டா இருந்தது. அதுக்கான முக்கியமான காரணம் அந்த ஷேர் அப்படிங்கிறது ஆல்ரெடி ரொம்ப ஓவர் வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரியான ஷேர்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. எந்த ஷேர் எவ்வளவு நல்ல ஒரு கம்பெனியோட ஷேரா இருந்தாலும் என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு சொல்ற விஷயம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட் வந்து குவார்டர் அவங்களோட ரிசல்ட்ஸ் போய் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டிஜிட் growth வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது 100 பிஇக்கு மேல இருந்ததுனால அந்த growth வந்து மார்க்கெட் அக்செப்ட் பண்ணாம ஒரே வருஷத்துல 40% ட்ரெண்ட் ஷேர் வந்து அடிச்சிருக்காங்க. அதேதான் டிமார்ட்லயும் வந்து ஒரு பெரிய பிளக்சுவேஷன் இந்த வருஷத்துல இருந்தது. அவங்களோட ஸ்டோர்ஸ் வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அங்கேயுமே வேல்யூவேஷன் 90 பிஇ கிட்ட இருக்கிறதுனால அந்த கம்பெனியுமே வந்து பெருசா வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அடுத்து இந்த வருஷம் அந்த பினான்சியல் ரிலேட்டட் ஐபிஓஸ் எல்லாருமே மார்க்கெட்டுக்குள்ள லிஸ்ட் ஆகும் போதே அதிகமான வேல்யூவேஷன்ல தான் லிஸ்ட் ஆனாங்க. உதாரணத்துக்கு பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ், டாடா கேபிட்டல், ஹெச்டிவி பினான்சியல் சர்வீசஸ் இவங்க எல்லாருமே லிஸ்ட் ஆகும் போதே 3.5 பிஇக்கு மேலதான் வந்து லிஸ்ட் ஆனாங்க. ஸோ அதனால அந்த கம்பெனிஸோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது கண்டிப்பா மியூட்டடா தான் இருக்கு. ஸோ பஜாஜ் பினான்ஸ் ரொம்ப பெரிய கம்பெனி, டாடா கேபிட்டல் டாடாவோட பினான்சியல் கம்பெனி, ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஒரு பினான்சியல் செக்டர் தான் வந்து ஹெச்டிஎஃப்சி பினான்சியல். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ஒரு குரூப்ல இருந்து ஒரு கம்பெனி ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆனாலுமே வேல்யூவேஷன் ரொம்ப ஹையா இருந்ததுனாலதான் அந்த அளவுக்கு ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடைக்கல. ஸோ என்ட்ரி பாயிண்ட் நம்ம எங்க எடுக்கிறோம், அப்ப அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத இந்த வருஷமும் மார்க்கெட் வந்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. அதே மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற ஒரு கம்பெனி இந்தியால லிஸ்ட் பண்ணும் போதும் இந்த இஷ்யூ வந்து இங்க நடந்திருக்கு. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இவங்க ஐபிஓ போட்ட பிரைஸ்ல இருந்து லிஸ்ட் ஆன பிரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஆனா லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் 1 இயர்ல கண்டிப்பா இந்த ஷேர் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஐபிஓல இவங்க ரைஸ் பண்ணும்போது ஆஃபர் ஃபார் சேலா தான் வந்து எல்லாத்தையுமே ரைஸ் பண்ணாங்க. ஸோ கம்பெனிக்குள்ள கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்டா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே எல்ஜிக்குள்ள போகல. ஸோ ப்ரமோட்டர்ஸ் வந்து இந்த பணத்தை அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் நாம ஒரு ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியும் சரி, ஒரு பெரிய கம்பெனியா இருந்தாலும் ஒரு வேல்யூவேஷன் பார்த்துட்டு தான் என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிறத இந்த வருஷம் இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கு. அடுத்தது எப்பவுமே டைவர்சிபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனலான விஷயம் கிடையாது. கண்டிப்பா மேண்டேட்டரியா எல்லாரும்
வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத இந்த வருஷம் நல்லாவே வந்து எடுத்துக்காட்டி இருக்கு. ஏன்னா இந்த 2025க்கு முன்னாடி இருந்த 23, 24 இந்த 2 வருஷமும் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் இது ரெண்டுமே பயங்கர ரேலி கொடுத்துருந்தது. நிறைய ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது -6% வந்து ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஆனா அதே சைடு அசெட் கிளாஸ்லயே இந்த வருஷம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது மெட்டல் செக்டர் தான். அதுவும் கோல்டு சில்வர் இது ரெண்டுமே சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ கோல்டு வந்து ஒரு வருஷத்துல 70% ரன் ஆயிருக்கு, சில்வர் வந்து 150%க்கு மேல வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அதே மாதிரி இந்த மாதிரியான கோல்டு சில்வர் இதை பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல வந்து ஒரு டைவர்சிபிகேஷனை எப்பவுமே வச்சிருக்கணும். எப்பவுமே ஒரு கிளியர் கட் பர்சன்டேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பர்சனலா கோல்ட்லயும் சில்வர்லயும் 30%, அப்புறம் வந்து இந்தியன் மார்க்கெட்ல வந்து மொத்தமா 40% தான், அதுல இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல வந்து 30%, மியூச்சுவல் ஃபண்ட்ல 10%, மீதி வந்து இருக்கிறதுல ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரி பர்சன்டேஜா வந்து பிரிச்சு வந்து இன்வெஸ்ட் பண்ணும். ஸோ எந்த டைம்ல எந்த அசெட் கிளாஸ் பீக் அடிக்கும் அப்படிங்கிறத நம்மளால கெஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால டைவர்சிபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க லார்ஜ் கேப் மிட் கேப் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னாவே இந்த வருஷம் லார்ஜ் கேப் வந்து 10% வந்து ரிட்டர்ன் கொடுத்திருக்கு, ஸ்மால் கேப் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம குளோபல் இன்வெஸ்டிங்லயும் பாத்தீங்கன்னா நாஸ்டாக் 100 10% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம சைனா மார்க்கெட்டை ட்ராக் பண்ற ஹாங்சாங் பீஸ் வந்து கிட்டத்தட்ட 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எப்பவுமே நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட அசெட் கிளாஸை பிரிச்சுக்கோங்க. ஒன்னு மெட்டல்ஸ் கோல்டா இருக்கட்டும் சில்வரா இருக்கட்டும், அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, அதுலயுமே ஸ்மால் கேப் மிட் கேப் அதுக்கப்புறம் லார்ஜ் கேப். ரீட்டைலர்ஸ் இன்வெஸ்டிங்கா இருக்கீங்க, உங்களால பெருசா வந்து ரிசர்ச் பண்ணிலாம் படிக்க முடியாதுன்னா நீங்க லார்ஜ் கேப்ல கான்சென்ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது. அதே டைம்ல இன்னொன்னு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது, நாலாவது குளோபல் இன்வெஸ்டிங். ஸோ இந்த 4 அசெட் கிளாஸையுமே எந்த அளவுக்கு டைவர்சிபிகேஷனா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட போர்ட்போலியோ லாங் டேர்மா வித்ஸ்டாண்டிங்கா இருக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து உதவும். அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் நம்ம கத்துக்க வேண்டிய 4வது லெசனா நான் வந்து நினைக்கிறேன். அடுத்தது இந்த வருஷத்தோட 5வது லெசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஃப்ஐஐஸும் ப்ரமோட்டர்ஸும் மார்க்கெட்டை எப்படி பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா ப்ரமோட்டர் அப்படிங்கிறவர் தான் ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு அந்த பிசினஸே வந்து ஸ்டார்ட் பண்றவரு. ஆனா அவரே அந்த மார்க்கெட்ல அந்த கம்பெனி வேல்யூவேஷன் ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இந்த வருஷம் பயங்கரமா அவங்களோட ஷேர்ஸை வித்து பணத்தை வந்து டேபிள்ல எடுத்து வச்சிருக்காங்க. அதேதான் எஃப்ஐஐஸும் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐஸ் 2025ல மட்டுமே 1.6 லட்சம் கோடி ஒர்த் ஆஃப் ஷேர்ஸை சேல் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ட்ரேடிங் அவர்லையும் 110 கோடி ஒர்த் ஆஃப் ஷேர்ஸை எஃப்ஐஐ சேல் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அக்ரெசிவா எஃப்ஐஐ செல்லிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் எஃப்ஐஐஸ் வந்து மார்க்கெட் ரொம்ப ஓவர் வேல்யூவேஷன் இருக்கு அப்படின்னு பாக்குது. அது மட்டும் இல்லாம ரூபாவோட ஃபால் அப்படிங்கிறதும் எஃப்ஐஐஸ்க்கு ரிட்டர்ன் வந்து பெருசா கொடுக்கல. ரூபா வந்து 6% கிட்ட இந்த வருஷம் ஃபால் ஆயிருந்தது. ஸோ அதனால எஃப்ஐஐஸ் வந்து அவங்களோட ஷேர்ஸை வந்து சேல் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்து ப்ரமோட்டர் ஸ்டேக் அப்படிங்கிறது 6 வருஷத்துல இல்லாத அளவுக்கு 2.6 லட்சம் கோடி இந்த வருஷம் ப்ரமோட்டர்ஸ்மே வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அவங்க மார்க்கெட்ல சேல் பண்ணதை தாண்டி ஐபிஓவை பிளேஸ் பண்ணும்போதே ஆஃபர் ஃபார் சேல்ல தான் வந்து நிறைய ப்ரமோட்டர்ஸ் ஐபிஓவை வந்து போடுறாங்க. ஏன்னா ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு வரும்போது அங்க புதுசா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நடக்காது. ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்கிற ஷேர்ஸை வர ரீட்டைலர்ஸ் கிட்டயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்டயோ வித்துட்டு அந்த பணத்தை அவங்க வந்து அவங்க பாக்கெட்ல போட்டுக்கிறது அப்படிங்கிறது தான் ஆஃபர் ஃபார் சேல். அது தப்புன்னு கிடையாது, பட் ஆனா அதை ரொம்ப அதிகமா பண்ணும்போது அது வந்து நமக்கு ஒரு சைனை வந்து கொடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ எஃப்ஐஐஸ் அண்ட் ப்ரமோட்டர் இது ரெண்டு பேருமே மார்க்கெட் ரொம்ப ஹையர் வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படிங்கறத தான் நமக்கு இந்த தடவை பாடமா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாம கத்துக்க வேண்டிய மனசுல வச்சுக்க வேண்டிய கடைசி பாடமா நான் நினைக்கிற விஷயம் என்னன்னா, மார்க்கெட்ல டெய்லி 1000 நியூஸ் வரும், நிறைய வந்து நாய்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஆனா எப்பவுமே லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டேயா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த வருஷம் ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் வந்து மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுச்சு. அமெரிக்கால டேரிஃப் இஷ்யூ அது இதுன்னு நிறைய டெவலப்மெண்ட் நடந்தது. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் நடந்தது. இப்போ சைனாக்கும் தைவானுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு வார் வர மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் மார்க்கெட்ல வெலட்டாலிட்டியை கிரியேட் பண்ணாலும் ஓவராலா நிஃப்டியோட
பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தடவையுமே ஓரளவுக்கு ஒரு மாடரேட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வாலட்டாலிட்டி இருக்கிற ஒரு வருஷத்துலையுமே நீங்க லாங் டேர்மா இன்வெஸ்டரா இருந்தீங்க, எஸ்ஐபியில இன்வெஸ்ட் பண்றவரா இருந்தீங்கன்னா அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை பெருசா வந்து நீங்க அடுத்து சேஞ்ச் பண்ணாம சேல் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லாங் டேர்ம்ல அது பாசிட்டிவா தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வருஷத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த வருஷம் ஒரு சில செக்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. ஐடி, ஃபார்மா, எஃப்எம்சிஜி இந்த செக்டார்ஸ் எல்லாமே வந்து டிஃபென்சிவ் செக்டார்ஸ் அப்படின்னு பார்க்கப்படுற செக்டார். ஸோ அதுவுமே வந்து இந்த வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறப்ப அது அடுத்தடுத்த நாட்கள்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த செக்டார்ஸ்ல அக்குமுலேட் பண்றதுக்கு இந்த வருஷம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பீரியடா இருந்தது. அது 2026 கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எதெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கோ அந்த செக்டர்ல எந்தெந்த கம்பெனிஸ் வந்து நல்ல ஃபண்டமெண்டல்ஸோட இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துல நாம கத்துக்க வேண்டிய இன்னொரு விஷயம். அதே மாதிரி ஸ்மால் கேப்பா இருக்கட்டும், மிட் கேப்பா இருக்கட்டும், லார்ஜ் கேப்பா இருக்கட்டும், நிஃப்டி இண்டெக்ஸா இருக்கட்டும், அதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஸ்டேபிளா வந்து இருந்திருக்கு. நிஃப்டி 50 எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8ல இருந்து 10% கொடுத்திருக்கு. ஆனா அது வந்து எல்லா கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ்லயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல. அதை ஒவ்வொருத்தரோட போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்க்கும்போது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இண்டெக்ஸ் வந்து எவ்வளவு பர்சன்ட் கொடுத்திருக்கோ அதை எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலுமே வந்து பீட் பண்ண முடியல. ஸோ இதுல இருந்து வெறும் இண்டெக்ஸஸை பார்த்துட்டு மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க. கம்பெனி பேஸா பிராடரா மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் கத்துக்க வேண்டிய இன்னொரு விஷயம். அடுத்து கடைசியா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான மார்க்கெட் வேலட்டாலிட்டி இருக்கிற வருஷம் அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான சிறந்த வருஷமா தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி டைம்ல தான் எஸ்ஐபி மூலமா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உங்களுக்கு தேவையான அந்த அசட்டை வந்து நீங்க அக்குமுலேட் பண்ண முடியும். ஸோ எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாம லாங் டேர்ம்க்கு எப்பவுமே மார்க்கெட்ல இன்வெஸ்டரா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வருஷத்துல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடைச்ச ஒரு பாடம் வந்து நான் நினைக்கிறேன். சோ இதெல்லாம் தான் இந்த 2025ல இன்வெஸ்டர்ஸா நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள். இந்த பாடங்களை ஒழுங்கா கத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அடுத்தடுத்த வருஷங்கள்ல நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் பெட்டரா பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லோட வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.